பிஹைண்ட் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் 717 மதுபான கடைகளை மூடும்படி முதல்வர் விஜய் உத்தரவு. தமிழகத்தில் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்களுக்கு அருகிலுள்ள 717 மதுபான கடைகளை மூடும்படி தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்த சஜிந்தினி. மன்னாரை சேர்ந்த கிரிக்கெட் வீராங்கனையான சஜிந்தினி இலங்கை பெண்கள் கிரிக்கெட் அணியில் இடம் பிடித்துள்ளார். இவர் மன்னார் புனித பற்றிமா மகா வித்தியாலயத்தின் பழைய மாணவி ஆவார். 23 வயதிற்குட்பட்ட இலங்கை மகளிர் குலத்திலும் சஜிந்தினி இடம் பெற்றிருந்தார். இலங்கை கிரிக்கெட் சபையால் நடத்தப்பட்ட திறன் தேடல் திட்டத்தின் போது சதீஷ்குமார் சஜிந்தினி ஆற்றல் இனங்காணப்பட்டதாக முன்னாள் முதல் தர கிரிக்கெட் வீரரும் மகளிர் அணியின் பயிற்றுவிப்பாளருமான ஹேமந்த தேவப்பிரிய தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக ஆதரவளிப்பதாக சிடிஎஸ் அறிவிப்பு. தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக சிடிஎஸ் வேலுமணி செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார். அதன்படி 24 அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அதிமுக காப்பாற்றப்பட வேண்டும். அதிமுக இனி எந்த கூட்டணியிலும் இல்லை. திமுக ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளதோடு அதிமுகவை நாங்கள் உடைக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளனர். எரிபொருள் தொடர்பில் வெளியாகியுள்ள முக்கிய தகவல். இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தில் எதிர்காலத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது என எரிசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்க உறுதியளித்துள்ளார். காலியில் துப்பாக்கிச் சூடு, காயமடைந்தவர் உயிரிழப்பு. காலி டங்கேந்திர டிக்சன் சந்தி பகுதியில் 2026 மே மாதம் 12ஆம் திகதி இன்றைய தினம் காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் உயிரிழந்துள்ளார். நேரில் வந்த மர்ம நபர் ஒருவரால் மேற்கொள்ளப்பட்ட இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக காலி தேசிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னரே அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற முக்கியமான செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள பிஹைண்ட் நியூஸுடன் இணைந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் பிரியவதனா யோகேஸ்வரன். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.